அஜிதா அவர்கள வந்து எந்த இடத்துலயும் தமிழக வெற்றி கழகம் நிராகரிக்கல. நீங்க மொத அத நல்லா புரிஞ்சுக்கணும். கல்வி விருது விழாவாக இருந்தாலும் சரி, பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்கள்ல நடந்த அத்தனை கட்சி நிகழ்வுக்குமே அவங்க கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. உங்களால பார்க்க முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அஜிதாவை யாரும் எந்த இடத்துலயும் நிராகரிக்கலல்ல. அதேபோல அவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் குடுக்கணும்ன்ற எந்த இதுவுமே இல்லையே. தலைமை கழகம் என்ன முடிவெடுக்குதோ, அதை பொறுத்து தான் பொறுப்புகளும். பொறுப்பை எனக்கு தான் தரணுன்றத நான் எந்த ஆர்டர் போட முடியும்? அப்போ அந்த பார்வைய தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றேன். என்னன்னா பல பேர் தூத்துக்குடி மக்களே என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு கட்சி தாவேகான்ற கட்சி தெரியுதுன்னா, அது அஜித்தா தான் காரணம் அப்படின்றாங்க. இல்ல எனக்கான ஆதரவாளர்கள் நிச்சயமா எனக்காக தான் பேசுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ தேவாக்கான ஆதரவாளர்கள் யாருக்காக பேசுவாங்க? ஜலீலுக்காக பேசுவாங்களா? இல்ல. அது தங்கை அஜிதாக்காக ஆதரவா இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளரையும், ஒரு மாவட்ட நிர்வாகத்தையும் தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு. அப்ப இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு யார் பின்னாடி நின்னு பணி செய்ய முடியும்? அவங்க பின்னாடி நின்னு தான் பணி செய்ய முடியும்.